மாண்புமிகு உறுப்பினர் கே மாரிமுத்து அவர்கள் இதை ஒட்டி மட்டும் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுருக்கமாக பேச சொன்னீர்கள். எந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எதை குறித்து கொடுத்திருக்கின்றீர்களோ அதை ஒட்டி மட்டும் தான் பேசணும். நீங்க மற்ற விஷயங்களை இதை கொண்டு வரக்கூடாது. நான் ஒரு தந்தையாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். பெத்த மனம் பித்து என்று சொல்வார்கள். பிள்ளை மனம் கூட கல்லாக இருந்துவிடும். ஆனால் அந்த தாயும் தந்தையாரும் கோயமுத்தூர் மாணவன் அந்த அடித்து கொலை செய்யப்பட்ட போது அவர்கள் ஊடகங்களில் சொன்ன செய்தியை நான் உன்னிப்பாக கவனித்து பார்த்தேன். கலங்கித்தான் போனோம். பெற்ற பிள்ளைகள் 3ஆம் ஆண்டு படிக்கிற அந்த என்ஜினியர் படிக்கிற பிள்ளை போதை புழக்கம் இருக்கிறது என்று காவல்துறையில் தகவல் சொன்னார் என்பதற்காக போதை பழக்கத்தை யார் யாரெல்லாம் கையாளுகிறார்கள் என்று அடையாளம் சொன்னார்கள் என்பதற்காகவே அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. பெரும்பான்மையாக மக்கள் உங்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த காவல்துறை பொறுப்பற்ற முறையில் இருக்கிறதோ என்று நான் மீண்டும் கவலையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாமன்றத்தில் இது என்ன தீர்க்கப்படாத பிரச்சனையா? உலகத்தில் இது போதைப் பொருளை தீர்க்கவே முடியாதா? கடுமையான சட்டங்கள் வந்திருக்கிறது. நடைமுறைப்படுத்துவதற்கு காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் யார் தடங்கள்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த மாணவனுக்கு நீதி வேண்டும். அந்த மாணவன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தனி சட்டங்களை கொண்டு வருவதற்கு கூட இந்த அரசு தயாராக இருக்க வேண்டும். சட்டம் கொண்டு வருவது மட்டுமல்ல, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு தனி ஆளுமை வேண்டும். அந்த ஆளுமை உங்களிடம் இருக்கிறது என்று தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். செய்வீர்களா என்று நான் கேட்கிறேன். எனவே உரிய நீதிபதியை கொண்டு, ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று நான் மாமன்றத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். அதோடு இன்னொன்றையும் சொல்லுகிறேன். திருவொற்றியூரில் ஒரு பள்ளி மாணவன் இறந்து போயிருக்கிறான். அந்த குடும்பம், அந்த தாயினுடைய மனநிலையை இந்த அவை பரிசீலிக்க வேண்டும். அதே போல நம்முடைய தளி சட்டமன்ற தொகுதியில் சித்தாம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்டிருக்கிற ஒரு பெட்டாக்கலாம் என்கின்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும். கடந்து போய்விடக் கூடாது. கவன ஈர்ப்பு தீர்மானம் கடந்து போய்விடக் கூடாது. உரிய சட்டம் இயற்றப்பட வேண்டும். காவல்துறை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டுமோ என்று நான் வினாக்களை எழுப்பி சம்பந்தப்பட்ட அமுதன் உள்ளிட்ட பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பள்ளி குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனையை பெற்றுத் தருவதற்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த இழந்து போயிருக்கிற அந்த குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு மட்டுமல்ல, நிவாரணங்களை வழங்குவதற்கும் அரசு தயாராக இருக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.